தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வைகை ஆற்றுக்குள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். வைகை ஆறு 365 நாட்களும் தண்ணீர் ஓடிய இந்த வைகை ஆறு தற்பொழுது கால்வாய் போன்று தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. வைகை ஆறு புறம் மரங்கள் வளர்ந்து அடர்ந்துள்ளன. மணல் கொள்ளை நடைபெற்றது. மணல்கள் எல்லாம் திருடப்பட்டு விட்டன. இதுதான் வைகை ஆறு. வைகை ஆறு நல்லா பார்த்துக்கோங்க. தண்ணி கால்வாய் மாதிரி போயிட்டுருக்கு. இதில் தான் மக்கள் துணி துவைச்சிட்டு போகிறாங்க, குளிச்சுட்டு போகிறாங்க. பகலில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்க சமூக விரோதிகள் நடமாடுறாங்க. கஞ்சா வியாபாரம் பண்ணுறாங்க. கஞ்சா அடிச்சுட்டு படுத்து கிடக்காங்க. குடி போதையில் படுத்து கிடக்கிறாங்க. சரக்கு வாங்கிட்டு வந்து தண்ணி அடிச்சுட்டு நல்லா படுத்துங்கிறாங்க. இங்கே பெண்கள் குளிக்க முடியாது. சுதந்திரமாக ஆண்கள் குளிக்க முடியாது. அது போக குளிக்க வர்றவங்ககிட்ட செல்ஃபோன் வழிப்பறி பண்ணுறாங்க. ஆக இந்த வைகை ஆறு இன்றைக்கி சாக்கடை மாதிரி மாறிப்போச்சு. இந்த வைகை ஆற்றுக்குள்ளே சமூக விரோத செயல்கள் நடைபெறுகிறது. விபச்சார தொழிலும் நடக்குது. ஆனால் தமிழக காவல்துறை கண்டுகொள்ளவில்லை. இது தற்பொழுது சமூக விரோதிகளுடைய புகலிடமாக உள்ளது. பகலில் பார்த்திங்கன்னா கும்பலாக ஆண்கள் அங்கே உட்காந்துட்டு தண்ணி அடிச்சிட்ருக்காங்க, கஞ்சா அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இந்த மணலை பூரா கொள்ளையடிச்சிட்டாங்க. அங்கே பாருங்கள், அவ்வளவும் பிளாஸ்டிக் கழிவுகளாக அந்த வைகை ஆறு நிறைஞ்சு போய் கிடக்கு. நம்முடைய வருங்கால சந்ததிக்கு நம்ம என்ன விட்டுட்டு போகிறோம்? சுத்தமான குடிநீரை விட்டுட்டு போகிறோமா, இல்லை நல்ல மரங்களை விட்டுட்டு போகிறோமா? கிடையாது. இன்றைக்கி இந்த முழங்கால் அளவுக்கு கூட தண்ணி கிடையாது. கணுக்கால் அளவுக்கு தான் தண்ணி ஓடுது. இதில் தான் கால் அலம்ப வேண்டியதாக இருக்குது. இதில் தான் உட்காந்து குளிக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது. வைகை ஆறு தற்பொழுது கால்வாய் போன்று மாறிவிட்டது.